எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய செகண்ட் இயர் மாணவி, 23 வயது பெண். அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட, ஒரு பாய் ஃப்ரெண்டோட கிளம்பி வெளியே போறாங்க காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து. மீண்டும் காலேஜ் ஹாஸ்டல்ல வருவதற்கு முன்னால் அவரை தடுத்து அவங்களை அசால்ட் பண்ணி ஒரு 4 பேர் அவங்களை கெடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்பவம் நாடு பூரா பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே. என்ன நடந்துட்டு பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த துர்காப்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சுத்தி ஃபாரஸ்ட் ஏரியா நடுவில் காலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜியோகிராஃபியை பத்தி பேசும் பொழுது, அந்த காலேஜ்ல இருந்து வெளியே வராங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் டு 3.5 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா ஃபாரஸ்ட் சுத்தி இருக்கும். அதுல 1.5 கிலோமீட்டர்ஸ் டென்ஸ்லி ஃபாரஸ்டா இருக்கும். அந்த ரோடை தாண்டி தான் நீங்க வெளியே வரணும், மெயினுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஜியோகிராபிக்கலா சொல்றாங்க. இதை பத்தி விவரிக்கும் பொழுது கரெக்டா போன சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் 12:45 மணி, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டுன்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமை ஏர்லி மணி 12 மணி, 12:40 AM ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி, எம்பிபிஎஸ் செகண்ட் இயர், அவர்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டு பையன் 2 பேரும் சேர்ந்து வெளியே கிளம்பியிருக்காங்க அப்படின்னும், ஸோ காலேஜ் கேம்பஸ் வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னும், வெளியே வந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படின்னும், அப்படி போகும் பொழுது அவங்கள ஒரு கும்பல் வழிமறிச்சிருக்கு அப்படின்னும், அந்த கும்பல் 4 பேர் சேர்ந்த கும்பல் அப்படின்னும், போகும்போது இந்த பொண்ணோட செல்போனை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிடுங்கிட்டு செல்போனை தரமாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு செல்போன் கேட்டவுடனே அவங்க பயந்துட்டாங்க. செல்போன் கேட்டிருக்காங்கன்னே, நீ இங்க இரு, எனக்கு 3000 ரூபாய் காசு கொடுத்தா நான் போனை கொடுத்தோன்னு சொல்லி வந்துருக்காங்க அப்படின்னும். ஸோ இந்த பையன் மட்டும் கிளம்பி திரும்ப ஹாஸ்டலுக்குள்ள போயிட்டு 3000 ரூபாய் காசு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த பாதையிலிருந்து தள்ளி அந்த டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னும். இந்த பையன் வெளியே வந்திருக்காரு, தேடுறாரு, எங்கேயுமே காணோம். அப்படி இவர் தேடுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பொண்ணை விட்டு ஓட்டாங்க அப்படின்னு, அந்த பொண்ணை கூட்டிட்டு தூக்கி பார்த்து அந்த பொண்ணை 4 பேர் கற்பழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த தகவல் பரவுது. ஸோ இமீடியட்டா அவர் போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. வந்த உடனே இந்த பொண்ணுடைய செல்போனை அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொண்ணுடைய செல்போன் டவர் எங்க இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கும் பொழுது அங்க டவர் இடத்துல ஃபாலோ ஆயிருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த போன் வச்சிருக்க ஒரு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, கேப்சர் பண்ணிருக்கிறாங்க வீட்லயே. ஸோ அதற்கு பிறகு அவருடைய நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில 4 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அந்த 4 பேர் பாத்தீங்கன்னா ஷேக் ரியாசுதீன் அப்படிங்கிறவரு. இவரையும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இவருடைய பைக்ல இருந்து தான் வச்சுதான் இந்த 4 பேர் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்பு பாரியோ அப்படிங்கிறவரு, அடுத்தது ஃபிர்தோஸ் ஷேக் அப்படிங்கிறவரு, அடுத்தது ஷேக் பெர்தோ அப்படிங்கிற 4 பேர். இதுல ஷேக் பெர்தோ அப்படிங்கிறவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, நான் இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் பொழுது அங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய தலைக்கட்டுக்கிட்ட சார் நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாரு, நான் தப்பே பண்ணல, என்ன உற்ற சொல்லுன்னு கேட்டு மன்றாடினாரு அப்படின்னும், அப்புறம் போலீஸோடைய வற்புறுத்தலின் பெயர்லையும் போலீஸோடைய இன்ஸ்டிகேஷன் பெயர்லையும் இல்ல நீ போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க சொன்னதா ஒரு தகவலும் சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இது இன்னொரு கதை என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ல 7:58 மணி, அதாவது நைட்டு 12 மணி 50 நிமிஷம் தான் கிடையாது, 7:58 மணிக்கு 2 பேரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னும், 8:42க்கு அந்த ஆண் மட்டும் தனியா உள்ள வந்திருக்காரு அப்படின்னும், ஒரு 6 நிமிஷத்து கேப்ல மறுபடியும் வெளியே போயிருக்காரு அப்படின்னும், 9:29க்கு மறுபடியும் 2 பேர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு ரிப்போர்ட் இருக்கு மக்களே. ஆனால் இதுல மம்தா பானர்ஜி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எதற்காக ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து மிட் நைட்ல ஒரு பொண்ணு வெளியே வராங்க, அந்த காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏன் இதை மானிட்டர் பண்ணல? இப்போ மிட் நைட்ல ஒரு பொண்ணு வெளியே வர்றது சேஃப்டியா? சேஃப்டி இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வார்த்தை சொல்றாங்க, ஒருத்தவங்க பின்னாடியும் போலீஸ் வைக்க முடியாது, ஸோ அவங்க தான் அவங்க சேஃப்டியை பார்த்துக்கணும். ஸோ இதுல பொண்ணை மிட் நைட்ல வெளியே அமைச்சதுக்கான தேவை என்ன, அப்படியே வெளியே வரணும் அவங்க. ஸோ எவ்ரி மெடிக்கல் காலேஜ் ஹேஸ் டு மானிட்டர் திஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொன்னதுமே எதிர்கட்சியான பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜியோட ஆட்சியில இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை,
இதே மாதிரி ஆர்ஜிகார் மருத்துவமனை நடந்துச்சு ஒரு சம்பவம், மீண்டும் இங்க நடந்திருக்க ஒரு சம்பவம், 2 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சோ இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆனா இந்த விஷயத்த பத்தி சொன்னா மம்தா பானர்ஜி பெண்கள் ஏன் வெளியே வராங்கன்னு கேக்குறாங்க. இது எப்படி நியாயமான விஷயமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அதுக்கு வேற மாதிரி நேரேட்டிவ் செட் பண்றாங்க மக்கள். இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல அந்த 4 பேரை வந்து அப்பியர் பண்ணி அவங்க கஸ்டடி கேட்கறாங்க போலீஸ். இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸை பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டிலே பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் கோர்ட்டு கூட்டு போறாங்கன்னா முதல்ல எடுத்ததுமே அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஒரு மனு தாக்கல் பண்ணி அவங்க கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்கலாம். பட் இங்க நார்த்ல பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு அவங்களோட வழக்கு முறை. எப்படின்னா ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கறதுக்கு முன்னாடியே போலீஸ் கஸ்டடி கொடுத்துட்றாங்க. ஸோ 10 days போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்கிற 4 பேரையும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு தேவை என்றால் தே கேன் பி ரிமாண்டட்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 பேரையும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிற போலீஸார். இது ஒரு புறம் இருக்க. அந்த இடத்துலயே இந்த சர்வைவருடைய வக்கீல் என்ன சொல்லிருக்காங்கன்னா இமீடியட்டா வந்து ரகசிய வாக்குமூலங்கள் கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் மக்களே, இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்குமே ஆனால் ரகசிய வாக்குமூலம் அப்படிங்கிறது மிக மிக குரூஷியல் எவிடன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்தது தேர் ஆஸ்கிங் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். இப்போ இந்த பெண்ணிடம் தப்பாக நடந்து கொண்டது யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் நடந்துட்டாங்களா அப்படிங்கிறத அக்யூஸ்டையும் ஐடென்டிஃபிகேஷன் பரேடையும் வச்சு சிமிலரான மேட்ச் பண்ணுவாங்க. இப்ப ஏன் இந்த வார்த்தையை வந்து சர்வைவர் தரப்புல முன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இதுல முக்கியமான குற்றவாளி என் கூட படிக்கிற ஒரு சக ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இவங்க யாரையுமே வந்து காலேஜ்ல அரெஸ்ட் பண்ணப்படவே இல்லை. இவங்க யாரும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பரேடு வச்சா அது வந்து ஃபேக்கான நபரா உண்மையான நபரா அப்படிங்கிறத அக்யூஸ்ட வந்து அவங்க உறுதிப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால சர்வைவர் சைட்ல இருந்து இந்த புள்ளியை முன்வைக்கிறாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போலீஸ் செய்வாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மேல குற்றம் சாட்டுறீங்க, ஸோ இந்த குற்றம் சாட்டுறதை போலீஸ் உறுதிப்படுத்துவாங்க. இது நாங்க ஏன்னா இந்த வழக்குல நாங்க யாரையுமே தப்பா சார்ஜ் பண்ண விரும்பல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா இதை புவனேஸ்வருக்கு மாத்தி விட்டுருங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஒரிஷா பொண்ணு, நடக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ புவனேஸ்வருக்கு மாத்தி விட்டுருங்க, மாத்தி விட்டா நாங்க சேஃபா இருப்போம் அப்படின்னு ஒரு பிளீ கேட்டோடனே படிப்பையும் இன்னும் முடிக்கல. ஸோ புவனேஸ்வர் மாத்தியும் கேட்கறாங்க. இது வேண்டான்னு சொல்லிட்டு புவனேஸ்வர்ல இருந்து ஒரு சில நபர்களை இங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பி வச்சு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியும் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க மக்களே. இப்ப இவங்க சந்தேகப்படுறது ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் தான். ஏன்னா 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சம்பவம் நடந்த உடனே வித்தின் 12 hours 4 பேர் அரெஸ்டட். இப்ப இந்த 4 பேரு தான் உண்மையான குற்றவாளிகளா அப்படிங்கிறதை எப்படி உறுதிப்படுத்த முடியும்னா இந்த சம்பந்தப்பட்ட சர்வைவரை வச்சா உறுதியப்படுத்த முடியும். இப்ப வரைக்கும் அந்த உறுதிப்படுத்தப்படுற ஐடென்டிஃபிகேஷன் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது they have to take 164 ஸ்டேட்மெண்ட். அது எடுத்தாதான் நடந்த சம்பவம் என்ன, எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை இந்த பெண் கொடுக்க வேண்டும் மேஜிஸ்ட்ரேட்க்கு முன்னாடி. இது ரெண்டுமே இன்னும் பண்ணாம இருக்குது அப்படிங்கிறதை அவங்க வந்து வற்புறுத்தி கேட்கறாங்க. இதை சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு அவங்க தரப்பட்டு கேட்கறாங்க. இவங்க இந்த தரப்புல இதை பண்ணவில்லை என்றால் அப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்ட அக்யூஸ்ட் நிஜமான அக்யூஸ்டா இல்ல ஃபேக் அக்யூஸ்டா அப்படிங்கிற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கிட்ட. ஸோ கண்டிப்பா பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப இந்த சிச்சுவேஷன் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க மம்தா பானர்ஜியோட ஆட்சி கீழே வந்து பெண்கள் பாதுகாப்பாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் மம்தா சொல்லக்கூடிய வார்த்தை நியாயமான வார்த்தையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவங்க சொல்றாங்க எல்லாருப்படையும் போலீஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு பிரைவேட் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறீங்க, மிட் நைட்ல ஏன் அந்த பொண்ணை வெளியே அனுப்புறீங்க கேட்கறாங்க. பட் அந்த காலேஜுடைய வாக்குமூலம் அவங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா 9:30 அந்த பொண்ணு பையனை உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப இன்னும் நமக்கு சந்தேகம் வருதுன்னா 9:30 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த பொண்ணு 4 பேர் ரேப் பண்ணப்பட்டதா தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இல்லையா?
அப்ப அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகம் அடுத்து நமக்கு எழும். ரெண்டு பேருமே ரொம்ப நார்மலா உள்ள வந்துட்டாங்கன்றது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். அப்போ இங்க காலேஜ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா அப்படிங்கிறதையும் இங்க விளக்கம் இல்லை. இன்னொரு தரப்பு மம்தா பானர்ஜி சொல்றாங்க நைட்டு 12 மணிக்கு அந்த பொண்ணு ஏன் வெளியே வரணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம்தான். எல்லா பண்ணியும் போலீஸ் போட்டுட்டு இருக்க முடியாதுதான். சோ இந்த பெண்கள் அவங்களுக்கான சேஃப்டி அவங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறது இயற்கையாவே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வுன்னு நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜை சுத்தி டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சேஃப்டியா அந்த காலேஜோடைய செக்யூரிட்டியும் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு டைமுக்கு மேல யாரும் வெளியே போகாதீங்க அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க ஃபாலோ பண்ணிருக்க வேண்டும். இப்ப இல்ல யாரு உண்மை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னும் வெளியே வராமல் தான் இருக்கின்றது மக்களே. ஆனால் இங்க இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் காசு கொடுத்தா நான் போனை கொடுத்துறேன்னு போனை பிடுங்கி அவன் அங்க கார்னர் பண்ணி, இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, போனை பிடுங்கிட்டான், இந்த கார்னர் பண்றான், அந்த பொண்ணை பிடிச்சிட்டு பையனை அனுப்பிச்சு வைக்கிறான். இது எப்படி அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு, பையனை ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா பொண்ணை தனியா 4 பேர்கிட்ட விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப இந்த பொண்ணு சந்தேகப்படுறாங்க ஒரு விஷயம், இதை ஒரு ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹை ப்ரொஃபைல் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு தெரிஞ்சவங்க தெரியாத புது நபர்கிட்ட போய் ஒரு பொண்ணை அடமானம் வச்சுட்டு ஒரு பையன் போய் காசு எடுத்துட்டு வர போவானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெருத்து இருக்குன்றது மக்களே. அப்போ உண்மையாலுமே அவன் தெரிஞ்ச ஆள் தானா, தெரிஞ்ச பையன்தான் விட்டுட்டு போனாங்களா, இப்படி சந்தேகங்கள் நமக்கு வலுக்கின்றது. பார்ப்போம். எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.